உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் சந்தனக்கூடு ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் சந்தனக்கூடு ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, எவ்வளவு நேரம் இந்த ஊர்வலம் நடக்கும்? இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன? விக்னேஷ், நாகூர் ஆண்டவர் தர்காவில் வருடாந்திர கந்தூரி விழா இவ்வாண்டு வழக்கமான உற்சாகத்துடன் தொடங்கி உள்ளது. 468வது கந்தூரி விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ச்சியாக நாள்தோறும் இங்கு சிறப்பு துவா உள்ளிட்ட வகைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நாகூர் ஆண்டவர் தர்காவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் இன்று துவங்கியது. வழக்கமாக 8 மணிக்கு மேல் தொடங்கும் இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் தற்போது இங்கே மழை பெய்து வருவதால் முன்கூட்டியே துவங்கி இருக்குது. மழையையும் பொருட்படுத்தாமல் இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் மற்றும் அதனுடன் அலங்கரிக்கப்பட்ட இந்த ரதங்கள் தொடர்ச்சியாக வந்தவுடன் உள்ளது. இது நாகை மற்றும் நாகூரின் முக்கிய வீதி வழியாக வந்தடைந்து நாகூர் தர்கா வந்தடையும். பின்னர் அங்கிருந்து சந்தனக்கூடம் இறக்கப்பட்டு ஆண்டவர் தர்காவில் உள்ளது அந்த சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற உள்ளது. விக்னேஷ், உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் சந்தனக்கூடு ஊர்வலம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விஷ்ணு.